என்னங்க நம்ம பிரதமர் மோடி இப்படி பண்ணிட்டாரு, தேவையில்லாம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி, இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணி அவங்களுடைய தலைவர் சுப்ரீம் லீடர் கமேனிய அவங்க அசாசினேட் பண்ணதுல இப்போ தேவையில்லாத உலக யுத்தம் வர ஒரு சூழல் ஏன் நம்ம ஊர்ல எல்பிஜி தட்டுப்பாடு வர அளவுக்கான நிலைமை ஆயிடுச்சு. இனிமே பெட்ரோல் விலை ஏறும், மக்கள்லாம் அவஸ்தைப்படுவாங்க. இந்த காம்ப்ரமைஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி அவருடைய நல்ல பேருக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இன்னைக்கும் இந்த சிச்சுவேஷன்லயும் அடுத்த 7-8 வாரத்துக்கு இந்தியால பெட்ரோலுக்கும் சரி க்ரூட் ஆயிலுக்கும் சரி தட்டுப்பாடு இல்லாத நிலை உருவானதுக்கு காரணமே மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையும் ஸ்ட்ராட்டஜியும் தான் அப்படிங்கிறத கண்டிப்பா உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல, நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். நான் உங்க வெங்கட் பிரசாத். தொடர்ந்து வீடியோ பார்ப்போமா? மிடில் ஈஸ்ட்ல இப்ப நடக்கிற பிரச்சனை உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் குறைஞ்சது அடுத்த 7-8 வாரத்துக்கு நமக்கு கண்டிப்பா பெட்ரோல் மட்டும் இல்ல எந்த ஒரு ஃபியூவல் தட்டுப்பாடும் வராது அப்படின்னு நான் சொன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? அதுதாங்க உண்மை. ஏன்னா இந்தியா ஒரு சாதாரண மார்க்கெட் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நம்ம ஃபியூவலை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். 3rd லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் ஃபியூவல். ஏன்னா உலக ரீதியிலேயே அதிகமா ஃபியூவலை இம்போர்ட் பண்றதுல நம்பர் 3rd நம்ம கண்ட்ரி தான். இது என்ன பெரிய விஷயம், இம்போர்ட் தானே பண்றோம். அது அப்படி கிடையாது. நீங்க ஒரே ஒரு சோர்ஸை மட்டும் நம்பியிருந்தீங்கன்னா நீங்க இவ்வளவு இம்போர்ட் பண்ணிருக்க முடியாது. சோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் மட்டும் கிடையாது, 4th வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரீஃபைனரிஸும் நாம தான். அதாவது ஒரு க்ரூட் ஆயில வாங்கி அதை ரீஃபைன் பண்ணி அதை பெட்ரோலாவும் மற்ற ப்ராடக்டாவும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் அதிக அளவுல வேர்ல்டுலயே 4th நம்ம கிட்ட தான் இருக்கு. எந்த ஈரான் இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் ஹார்மஸ் வழியா நாங்க எந்த ஒரு ஷிப்பும் போக அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே இந்தியாவுடைய கப்பல்கள், அதாவது இந்தியாவுக்கு ஃபியூவல் கொண்டு செல்ற கப்பல்களை மட்டும் நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்ட்ரியை ஒரு மார்க்கெட்டா மட்டும் இல்லாம நம்ம கண்ட்ரியை ஒரு சோர்ஸ் ஆஃப் பெட்ரோலியமாவும் எல்லா கண்ட்ரிஸும் பார்க்கறதுனால நம்ம இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இல்லாம எல்லா சிச்சுவேஷன்லயும் குளோபல்ல இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வந்தா, ஒரு வார் கிரைசிஸ் வந்தா கூட நம்மளால ஒருத்தரை மட்டும் நம்பி இருந்து துவண்டு போகாம சூப்பரா மேனேஜ் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க நம்மளுடைய வெளியுறவுத்துறையும் நம்ம மோடி அவர்களுடைய ஆட்சியும். இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 கோடி பேரல் ஆஃப் க்ரூட் ஆயில் நம்ம கிட்ட ஆல்ரெடி ரிசர்வ்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம 288 மில்லி மெட்ரிக் டன் பர் ஆனம், அதாவது அந்த அளவுக்கு ரீஃபைன் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட ரீஃபைனரி ஸ்ட்ரென்த்தும் இருக்கு. இவ்வளவு ஏங்க நம்மளுடைய க்ரூட் ஆயில் தேவைக்கு நம்ம ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை 40% தான் நம்பி இருக்கோம். மீதி 60% ஆல்டர்னேட் ரூட்ல இருந்து நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ரஷ்யாவை எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸும் ஒதுக்கி வச்ச நேரத்துல நாம ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறோம் அப்படின்னு நெகோசியேட் பண்ணி செம்ம கம்மி ரேட்ல வாங்க ஆரம்பிச்சு, ஏன்னா இவர் இவ்வளவு கம்மியா வாங்குறாருன்னு யூரோப்ல இருக்கிற மற்ற கண்ட்ரிஸும் அவங்க கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சு ஆப்வியஸ்லி ரஷ்யாவுக்கு நாம ஒரு நல்ல தோழனா மட்டும் இல்ல ஒரு நல்ல கஸ்டமராகவும் மாறி இருக்கும். இப்ப அதனால தான் அமெரிக்காவே ஒரு படி இறங்கி நீங்க அவங்க கிட்ட இம்போர்ட் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு என்ன அவங்க பர்மிஷன் கொடுக்குற மாதிரி பிப்ரவரி மாசத்துல மட்டும் பர் டேவே ஏகப்பட்ட க்ரூட் ஆயில நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் இப்ப அமெரிக்காவே நாங்க அதுக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தெரியுமா? நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி அதை நாம ரீஃபைன் பண்ணி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸா உலகத்துக்கிட்ட நாம சப்ளை பண்ணும் போதுதான் இந்த வார்னால உலக எக்கனாமி பயங்கரமா படுத்துக்காம ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும்னு அமெரிக்கா முதற்கொண்டு உணர்ந்திருக்கும் போது நம்மளுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை பத்தி நாம புரிஞ்சுக்கலன்னா அது எப்படிங்க கரெக்ட்? அப்படி இந்தியால கிரைசிஸ் வந்தா கூட ஆல்டர்னேட் பெட்ரோலியம் ப்ராடக்ட் சப்ளையர்ஸ் ஆன கனடாவும் ஆஸ்திரேலியாவும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்க கொடுக்க தயாரா இருக்கோன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நாம அந்த அளவுக்கு வளர்ச்சி ப்ரூவ் பண்ணிருக்கோம். கடந்த 4-5 வருஷமா வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லார்ஜஸ்ட் எக்கனாமில நம்பர் 1 இந்தியா தான் இருந்துட்டு இருக்கோம். குவைத்தோட பிரின்ஸ் ஷேக் ஷபே அல் கலேதுக்கு போன் பண்ணி குவைத்தோட இந்த பிரச்சனையில நாங்க உங்களுக்கு முழு ஆதரவா இருக்கோம், உங்க மக்களுக்கும் உங்களுடைய இறையாண்மைக்கும் உங்களுடைய தன்னாட்சிக்கும் எந்த தொந்தரவும் வர இந்தியா விடாது அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காரு. அவரும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு அவரு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கத்தாருடைய அமீர் ஷேக் தமீமுக்கும் நம்ம மோடி அவர்கள் போன் பண்ணி
உங்களுக்கு இந்த நேரத்துல நாங்க ஃபுல் சப்போர்ட்டா இருப்போம். உங்களுடைய மக்களுக்கோ இல்ல உங்களுடைய ஆட்சிக்கோ எந்த பிரச்சனையும் வரதுக்கு நாங்க கண்டிப்பா அனுமதிக்க மாட்டோம். வி ஸ்டாண்ட் பை யூன்னு சொன்னதுக்கு அவருமே ஒரு குளோபல் பீஸ் வரதுக்கு கண்டிப்பா நாம சேர்ந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவளைய ஓமன் சுல்தான் கிட்ட பேசியிருக்காரு. இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்ல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே மோடி அவர்கள் கரம் நீட்டியிருக்காரு. நாங்க கூட இருக்கோன்ற தைரியம் கொடுத்திருக்காரு. ஏன்னா நாம அந்த அளவுக்கு ஒரு ஈக்குவல் பார்ட்னர்ஸா அவங்க கூட இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சாதாரண ஆள் கிடையாது, சும்மா வாழ விடுறதுலாம் கிடையாது. இந்த வார் சிச்சுவேஷன்ல கூட பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இஸ்ரேல் பிஎம் இருக்கார் இல்லையா, அவருக்கு மோடி அவர்கள் கால் பண்ணி இந்த மாதிரி வார் விஷயங்களை நீங்க உங்க பக்கம் 1000 நியாயங்கள் சொல்லலாம், பட் பொதுமக்களும் எக்கானமியும் பாதிக்கப்படாம, கேஷுவாலிட்டிஸ் அந்த அளவுக்கு பாதிக்கப்படாம எவ்வளவு சீக்கிரம் தீர்வு காண முடியுமோ, அமைதியான பேச்சுல தீர்வு காண முடியுமோ காணுங்க. ஏன்னா குளோபல் லீடர்ஸ் மத்தியில நம்ம மோடி அவர்களுக்கு இருக்கிற மரியாதை அப்படி. ஒரு பிரச்சனை உலகத்துல 2 பவர் செக்டாருக்கு நடுவுல நடக்குதுன்னா அதுல எந்த பக்கமும் நிக்காம டிப்ளமேட்டிக்கா 2 சைடும் பேசக்கூடிய அபிலிட்டி மோடிக்கு மட்டும்தான் உண்டு. இன்ஃபேக்ட் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடந்துட்டு இருந்தப்ப கூட, அமெரிக்கா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தப்ப கூட இந்த பக்கம் புதின் டீம் பேசினாரு, அந்த பக்கம் அமெரிக்கா அதிபர்கிட்டையும் பேசினாரு. அது மட்டும் இல்லாம இந்த வார ஒருத்தரால நிறுத்த முடியும்னா அது மோடி அவர்களுடைய டிப்ளமசியால மட்டும்தான் அப்படின்னு உக்ரைனுடைய பிரசிடென்டே சொன்னாரு அந்த காலகட்டத்தில். இந்த சிச்சுவேஷன்லயும் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப சூப்பராகவே இந்த கிரைசிஸ் ஹேண்டில் பண்றதுக்கு டிப்ளமேட்டிக்கா என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்காரு. ஈரானுக்கு நாம ஆதரவு தெரிவிக்கல, நீங்க நிறைய பேர் காமெடியா போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது ஈரானுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆபாஸ் அரக்ஷி கிட்ட நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சரியான நேரத்தில் டிப்ளமேட்டிக்கா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த குளோபல் கிரைசிஸ்ல உங்களுடைய கண்ட்ரியும் உலகமுமே எக்கனாமிக்கலா டவுன்ஃபால் ஆகாமலும் கேஷுவாலிட்டிஸ் அவ்வளவா இல்லாமலும் இருக்க என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. இவ்வளவு ஏன் அலி கமேனி இப்ப ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அவர் இந்த ஒரு யுத்தத்துல இறந்தார் இல்லையா, அவர் மேல பர்சனலா அவருடைய ஆட்சியில நடந்த ப்ரொடெஸ்ட், அங்க பெண்களுக்கு நடந்த சில கசப்பான விஷயங்கள், இதெல்லாம் பர்சனல் ஒப்பீனியன்ஸ்னு ஓரமா வச்சுட்டு ஸ்டில் அங்க ஈரான்ல ஆட்சியில இருக்கிறது அவங்களுடைய அந்த ஒரு கட்சி தான், அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டில் அந்த லீடர் அவர் இருக்கும்போதும் ஈரானுக்கும் நமக்கும் நல்ல ஒரு வர்த்தகம் போயிட்டு தான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மரியாதையில நம்மளுடைய ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி என்ன பண்ணியிருக்காரு, அலி கமேனி அவர்களுடைய அந்த இரங்கல் புத்தகத்துல ஒரு இந்தியனா ரெப்ரசென்ட் பண்ணி சைன் பண்ணதான் செஞ்சிருக்காரு. நாம எல்லா பக்கமுமே ஒரு நியாயமான ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் பண்றோங்கிறத இந்தியா ஸ்ட்ராங்கா தெரிவிச்சிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, ஏன் ஈரான் அரசாங்கம் நாங்க இந்த ஸ்ட்ரெயிட் மூலமா, இந்த ஒரு வாட்டர் ஃப்ளோ மூலமா எந்த வித பெட்ரோல் ஷிப்பையும் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்தியாவோட ஷிப்பை மட்டும் அனுமதிப்பேன்னு சொன்னாங்களே, அது ஏன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? அங்க இருக்கிற இந்தியர்கள் மேல நீங்க கவலைப்படாம இருக்கீங்க. இந்த வெஸ்ட் ஏஷியால இருக்கிற இந்தியர்கள் எல்லாத்தையும் பத்திரமா மீட்டு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு. ஆனா ஆக்ஷன்ல ஆல்ரெடி இந்தியா இறங்கிட்டாங்க. இந்தியாவுடைய மிஷன் போர்சஸ் அங்க இருக்கு. இந்தியாவுடைய மிஷன் போர்சஸ் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல, அதாவது எங்கெங்கெல்லாம் பாதிப்பு அதிகமா இருக்கோ அந்த இடங்கள்ல ஒரு பாதிப்பு அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து பாதிப்பு கம்மியா இருக்கிற இடத்துக்கு நம்ம இந்தியர்களை தற்காலிகமா மூவ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸா ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணி இந்த ரீபேட்ரியேட் ஃபிளைட் மூலமா நம்ம இந்தியர்களை கூட்டிட்டு வரதுக்கான எல்லா பிளானிங்கும் ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நம்ம இதை பல முறை பார்த்திருக்கோம். 2022 உக்ரைன்ல வார் நடந்துட்டு இருக்கும்போது 18,000 பேர் இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ், அங்க தங்கக்கூடிய இந்தியர்கள் 18,000 பேரை இந்தியாவுக்கு பத்திரமா கிட்டத்தட்ட 90 பிளைட் மூலமா ஆபரேஷன் கங்கால நம்ம ஆல்ரெடி கூட்டிட்டு வந்தோமோ இல்லையா? இதுல ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற பாகிஸ்தானியர்கள் கூட நாங்க இந்தியன்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைட்ல இங்க அதை பெருமையா சொல்லவும் சொன்னாங்க. நாங்க இந்தியன்ஸ் சொல்லிதாங்க வந்தோம், ஏன்னா எங்க நாடு எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு. அப்போ உண்மையிலேயே மக்களுக்கு சப்போர்ட் பண்ற நாடு என்னன்னு இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேவி சக்தி அப்படின்ற ஆபரேஷன் மூலமா 2021 யுத்தம் நடந்துட்டு இருந்த நேரத்துல ரீபாட்ரியேஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி சுடான்ல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்தப்போ நம்ம இந்தியர்களை ஆபரேஷன் காவேரி மூலமா நம்ம எக்கச்சக்க பேரை காப்பாத்தி சேஃபா கூட்டிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி உலகத்துல ஏதாவது ஒரு காரணம்ல ஒரு கிரைசிஸ் நடக்குது, ஒரு யுத்தம் நடக்குது, மக்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம இந்தியர்களை அங்கிருந்து பாதுகாப்பா கூட்டிட்டு வர்றதுக்கு என்னைக்குமே இந்த மோடி அரசாங்கம் தவறுனதே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ஷிப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கப்பல் போக்குவரத்துல முக்கியமா இந்த மாதிரி ஃபியூல் ரிலேட்டட் திங்ஸை கொண்டு வரக்கூடிய கப்பல்கள்ல
நிறைய ஹியூமன் ஃபோர்ஸஸ் இந்தியர்கள் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஷிப் எல்லாம் நீங்க அட்டாக் பண்ண கூடாது, அங்க எங்களுடைய இந்தியர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜையும் ஒரு ஸ்ட்ராங்கான நெகோசியேஷனும் ஈரான் கூட இந்தியா பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. சோ மொத்தத்துல நமக்கு பயங்கரமான கிரைசிஸ் வந்துருமோ, உலகமே அப்படியே கவுந்துருமோ அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துட்டு இருந்த போதும் சரி, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருந்த போதும் சரி, உலகத்திலேயே 400 நாட்களா 2 வருஷமா பெட்ரோல் பிரைஸை ஏத்தவே ஏத்தாத ஒரு கண்ட்ரினா அது இந்தியா மட்டும்தான். முக்கியமா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளும் டபுள் மடங்கு ஆல்மோஸ்ட் ஏத்தின நேரத்திலையும். சோ அதே மாதிரி பெரிய இம்பாக்ட் இல்லாம கண்டிப்பா இதை சமாளிக்கிற அளவுக்கான ஏற்பாடுகளை மோடி அரசு ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. சரி, இவரை குறை சொல்ற காங்கிரஸ் என்ன சாதிச்சிருக்காங்கன்னு பாப்போமா? 1990-91 இதே மாதிரி ஒரு பிரச்சனை கல்ஃப் கண்ட்ரீஸ்கள்ல நடந்துச்சு. அப்போ கல்ஃப மட்டுமே நம்மளுடைய ஃபியூவல்கா இந்தியா பயங்கரமா நம்பி இருந்தது. அப்போ $15 per barrel இருந்த கச்சா எண்ணெயோட விலை கிட்டத்தட்ட 30-35க்கு சடனா ரைஸ் ஆச்சு. அப்போ ஆல்ரெடி எக்கனாமில டவுனா இருந்த நம்மளுடைய கண்ட்ரி அந்நிய செலாவணி 4x சொல்லுவாங்க இல்லையா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ், அது கூட கம்மியா இருந்ததுனால நம்ம இம்போர்ட்டுக்கு 6400 கோடி செலவழிச்சிருந்த நிலைமை மாறி 10,800 கோடி அளவுக்கு செலவழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க, கல்ஃப் கண்ட்ரிஸை மட்டுமே நம்ம ஆயில் இம்போர்ட்ஸ்க்காக நம்பி இருந்ததுனால 6400 கோடி எங்க இருக்கு, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ரீச் பண்ணக்கூடிய 10,800 கோடி வரைக்கும் நம்மளுடைய இம்போர்ட் ஓட அந்த ஒரு செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ ஆல்ரெடி நம்ம கிட்ட 4x ரிசர்வும் இல்லைன்னு சொன்னா, அதனால இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக நீங்க சொன்ன மன்மோகன் சிங் பயங்கரமான எக்கனாமியிலாவது சமஸ்டாங்க. அவர் நல்ல ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார் தான். பட் அவரு பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போதுதான், இன்ஃபேக்ட் நரசிம்மராவ் அவர்கள் பிரதமரா இருந்த போதுதான் 1990-91 இந்தியா நம்மளுடைய தங்க இருப்புகளை IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கிட்ட வித்து செலவை செய்ய வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தோம் தெரியுமா? வேற இப்போ நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் பண்ண சூப்பரான ஆளுமைனால நம்மளுடைய அந்நிய செலாவணி இருப்பு 4x எவ்வளவு தெரியுமா இருக்கு? $728 பில்லியன் இருக்கு. உலகத்திலேயே the 4th country to have highest forex reserve. புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒரு ஆளுமை இருக்கிறதுனால நமக்கு சப்ளை பண்றதுக்கு ஆஸ்திரேலியா, கனடா மாதிரி கண்ட்ரிஸும் வருவாங்க. நாம எக்கனாமியில பெரிய டவுன்ஃபாலும் சந்திக்க மாட்டோம். இப்படி ஒரு வேர்ல்டு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல கூட கேவலமா பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஆமாங்க, இந்தியன் ஓஷன்ல ஈரானுடைய கப்பல்கள் தாக்கப்பட்டதுக்கு, அந்த கப்பலுடைய பேர் கூட பாத்தீங்கன்னா ஐரிஸ் தேனா, அது தாக்கப்பட்டதுக்கு அமெரிக்கா தான் அதை தாக்குனாங்க. அதுக்கு இந்தியாவும் தொடப்போச்சுன்னு ஒரு கேவலமான வதந்திய, இல்ல இந்தியாவோட ஆளுமையற்ற தன்மைன்னு ஒரு மட்டமான வதந்தியை பரப்பி ஈரானுக்கு எதிராக இந்தியா இருக்கு அப்படின்ற ஒரு மனப்போக்கை உருவாக்க ட்ரை பண்ணி அனாவசிய ஒரு வாருக்கும் மக்களிடையே ஒரு குழப்பத்துக்கும் விதைக்க பார்க்குது. இந்த ஒரு கிரைசிஸ் டைப்ல கூட நீங்க ஓட்டு போட்ட, நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஓட்டு போட்ட காங்கிரஸ் கட்சி, அதாவது விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஐரிஸ் தேனா அப்படின்ற கப்பல் தாக்கப்பட்ட பிறகு அது ஆக்சுவலா இந்தியன் ஓஷன்ல தாக்கப்பட்டிருக்குன்னா இந்தியாவோட எல்லைக்குள்ள தாக்கப்படல. இந்தியன் ஓஷன், ஒரு கண்ட்ரியோட பேர்ல ஓஷன் இருக்குன்னா அது இந்தியன் ஓஷன் மட்டும்தான். அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுவாங்க. ஆஸ்திரேலியன் ஓஷன் இல்ல அமெரிக்கன் ஓஷன் சொல்ல, பசிபிக் ஓஷன் தான் சொல்லுவாங்க. சோ இந்தியன் ஓஷன்ல தாக்கப்பட்டிருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல அது இந்தியாவோட கண்ட்ரோல்ல இல்ல, அது இன்டர்நேஷனல் பார்டர்ல இருக்கு. ஆனா இந்த ஒரு ஷிப் தாக்கப்பட்டிருக்கு, அதுல இருக்கக்கூடிய கேஷுவாலிட்டிஸை காப்பாற்றணும் அப்படின்ற தகவலே கொலம்போல இருக்கக்கூடிய மெரைன் ரெஸ்கியூ கோஆர்டினேட் சென்டருக்கு 4ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு தகவல் வந்தது. தகவல் வந்த உடனே அங்க இருக்கிறவங்களை தேடி காப்பாத்துறதுக்காக தான் இந்தியன் நேவி போர்ஸ் உடனே அந்த இடத்துக்கு விரைந்தாங்களே தவிர அந்த இடத்துல எந்த அட்டாக்கும் இந்தியா பண்ணல. அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்தியாவோடது கிடையாது. இன்னொரு ட்விஸ்டான விஷயம் சொல்லிட்டா, அதே ஈரானுடைய ஐரிஸ் 11 அப்படின்ற ஒரு ஷிப்ல ஒரு கோளாறு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொச்சின்ல இருக்கக்கூடிய அந்த போர்ட்ல அதை ஸ்டாப் பண்ணி நாங்க எங்களுடைய அங்க இருக்கக்கூடிய மாலுமிகளை காப்பாற்றணும் அப்படின்னு ஈரான் அரசு வேண்டுகோள் விடுத்த உடனே அதுக்கு அனுமதியும் கொடுத்து கிட்டத்தட்ட அதுல இருக்கக்கூடிய 80க்கும் மேற்பட்ட மாலுமிகள் சேஃபா இன்னைக்கும் இந்தியால இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 183 நினைக்கிறேன். அத்தனை பேர் சேஃபா இன்னும், அதாவது ஈரானுடைய ஷிப்ல ஐரிஸ் 11ல வந்த மாலுமிகள் இன்னைக்கும் இந்தியால சேஃபா இருக்காங்கன்னா நட்பு இல்லாமல இருந்திருக்கு. மொத்தத்துல ஒரே விஷயம் சொல்றேங்க, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்மளுடைய மத்திய அரசு சேஃபான கைகள்ல இருக்கு. அடுத்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது வெங்கட் பிரசாத்.